உற்சாகப்படுவோம். இந்த நிகழ்ச்சி வைரலாக்கிய அவர் தான். அந்த திருச்சி விஷனில் சோசியல் மீடியாவில் வைரலாக்கியிருக்காரு. அவருக்கு நன்றி. இந்த விதை என்பது சாதாரணம் அல்ல. விதைக்குள் இருக்கிறது பல விஷயம், விதைக்குள் இருக்கிறது பல விஷம். இது மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு தாலுக்கா ஆரம்பித்த மாதிரி ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் அப்போ இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் இங்கே இருக்கக்கூடிய நெல் அந்த 35 கிலோமீட்டரில் இருக்காது. இங்கே இருக்கக்கூடிய கத்திரிக்காய் அடுத்த 35 கிலோமீட்டர் இருக்காது. மண் எப்படி மாறுபடுதோ அதே மாதிரி சீதோஷணம் மாறுபடும். இப்போ நீ எங்கே இருந்தாலும் சீமக்கருவை இருக்குது. அந்த தண்ணியிலையும் சீமக்கருவை இருக்கும், வெயிலையும் சீமக்கருவை இருக்கும். அதே இங்கே இருக்கக்கூடிய கத்திரிக்காய், அங்கே மண்ணச்சலூர் ஐயம்பாளையம் கத்திரிக்காய், பாளையம் கத்திரிக்காய், இந்த இருக்க பாளையம் கத்திரிக்காய், மணப்பாறை கத்திரிக்காய், இங்கே கல்லணை வாழைக்கொள்ளை கத்திரிக்காய், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இந்த சீதோஷனம் அவங்களுக்கு தெரியும். இப்போ இன்றைக்கி சந்தைக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஐயமலை சந்தைக்கு போகிறீங்க அப்படின்னா காய் வாங்கிட்டு வருவாங்க. இந்த காய் யார்கிட்ட போவாங்கன்னப்பா, இந்த 3வது அந்த அரச மரத்துக்கடியில் 2வது உட்காந்துருக்காங்களே அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க. அதெல்லாம் மாறி போச்சு இன்றைக்கி. இப்போ நீ சந்தைக்கு போகும்போது அந்த காயை பார்க்கும்போது சொல்லுவாங்க, இந்த ராமசாமி, சுக்காம்பட்டி ராமசாமி, இந்த சுரக்கா அவன் தான் வச்சுருப்பான். இது நான் சொல்கிறது இப்போ இல்லை, 2000க்கு முன்னாடி. இப்போ இன்னைக்கு காய் எங்கேருந்து வருது, யார் உற்பத்தி பண்ணுறா, என்ன உரம் போடுறான், என்ன களைக்கொல்லி அடிக்கிறான், என்ன பூச்சி மருந்து அடிக்கிறான், என்ன விதை வாங்கி போடுறான், எப்போ தண்ணி விடுறான். இப்போ தான் பிள்ளைக்கு நம்ம டாய்லெட் ட்ரிப்பு வாயில் குளுக்கோஸ் ஊற்றுற மாதிரி ட்ரிப்லேயே போட்டுறான். இப்போ பூக்கணுமா ஒரு மருந்து, காய்க்கணுமா அந்த பூ கூட்டாமல் இருக்கணுமா ஒரு மருந்து, அந்த காய் பழுக்கணுமா ஒரு மருந்து. அப்படி இப்போ நீங்கள் தக்காளி அடுத்து அடிக்கலாம், கிரிக்கெட் பால் மாதிரி அடிக்கலாம், அடித்து திருப்பி நம்மக்கிட்டே வந்துடும் தக்காளி. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி நான்லாம் ஒரு 4வது 5வது படிக்கும்போது 83ல் தார் ரோட்டில் தான் வெளியே இருப்போம். இப்போ வெளியே தான் போய் தார் ரோட்டில் ரோட்டோரத்தில் இருப்போம். அதில் முளைக்கக்கூடிய தக்காளி விதை, அதை நம்ம தக்காளி பழத்தை சாப்பிட்டு அந்த மலத்திலேருந்து முளைக்கக்கூடிய தக்காளி விதை கிட்டத்தட்ட 10 கிலோ காய்க்கும். 10 கிலோ காய்க்கும். அந்த ஒரே ஒரு தக்காளி செடி 10 கிலோ காய்க்கும். நீங்கள் அந்த தக்காளி செடி காணலை. கோயிலில் சாயங்காலம் போய் பார்ப்போம். அந்த புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம் சாயங்காலம் சுண்டல் கொடுப்பாங்க. அந்த சுண்டலையும் காணோம். சாமியை தூக்கிட்டு போவாங்க, சாமி தூக்கிறதுக்கு ஆளையும் காணோம். இப்போ திருட்டு மாங்காய் திங்க போயிட்டு ஒரு உப்பையும் கொஞ்சம் மிளகாய் பொடியும் கொண்டு போவோம். அப்போ இல்லை இப்போ கம்பி வெளியே போட்டாங்க. ஒரு மாமரமாக இருந்தால் அந்த ஒரு மாமரம் வைக்கிறதுக்கு 35,000 செலவு பண்ணுறான். ஒரு கம்பி வெளியே போட அவன் தின்றக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரன் தின்றக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு திருட்டு மாங்காய் திங்கிறதுக்கு ஆள் இல்லை, திருட்டு மாங்காய் போய் திங்கிறதுக்கு ஆள் இல்லை. கொடுக்காப்புளியா இன்னைக்கு 600 ரூபா கிலோ சும்மா கிடைக்கும். கொடுக்காப்புளி எவ்வளோ தோற்பு தெரியுமா? என்ன பழம் எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறது இயற்கைக்கு தெரியும். இப்போ அடுத்தாப்புல என்ன பழம் வரும் உங்களுக்கு சொல்லுங்கப்பா. அடுத்தாப்புல என்ன பழம் வரும்? நாவல் முடிஞ்சு என்ன வரும்? இழந்த பழம். அதுக்கு நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இயற்கை சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இப்போ எங்கேயோ விளையக்கூடிய ஆப்பிள், எங்கேயோ விளையக்கூடிய ஆரஞ்சு, எங்கேயோ விளையக்கூடிய பொருட்களை வாங்கி நம்ம எப்படியோ என்னெல்லாம் போட்டு குப்பை தட்டி ரொப்பி என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இயற்கைக்கு தெரியும் நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த தாலுகா பிரிச்ச மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மண்ணுக்கும் நெல் இருக்கு. இப்போ உங்களுக்கு தாய்ப்பால் சுரக்கலையா, பொங்கல். மாப்பிள்ளை நல்லா இருக்கணுமா, மாப்பிள்ளை சம்பா. மூட்டு வலி வேணுமா, இழுப்பு சம்பா. ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு நெல்லும் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு அந்த நெல்லையும் மாற்றி இப்போ எந்த நேரத்துலையும் விளைய வைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க மக்கள். அந்த மக்கள் அது பேர் சொல்ல விரும்பல. விதை என்பது நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இன்னைக்கு சொல்கிறாங்க, இது பெங்களூர்லேருந்து வந்த பழம், விதை இல்லாத பழம். இன்னைக்கு 2000ல் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் சொல்லுவேன், 2000ல் ஒரே ஒரு இடத்துல மலர் நீக்க மருத்துவமனை இருந்துச்சு. சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில். 2000ல் இருந்துச்சு. எந்த ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சு, எந்த ஊரில் இருந்து சொல்லுங்க பார்ப்போம். மலர் நீக்க மருத்துவமனை ராயவேலூரில் தான் முதலில் தொடங்கப்பட்டது. மலர் நீக்க மருத்துவமனை இன்று மாவட்டத்திற்கு 50 இருக்கிறது, மாவட்டத்திற்கு 50 இருக்கிறது. அந்த 50க்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்கான். வம்சம் மருத்துவமனை. இன்னும் பேர் சொன்னா கூட சண்டைக்கு வந்துடுவாங்க, ஒரு கேஸ் கூட போடுவாங்க. இதெல்லாம் இன்னைக்கெல்லாம் நம்மாழ்வார் அவங்க வீட்டில் 8வது குழந்தை. நம்மாழ்வார் 8வது குழந்தை. பாருங்க, நினைச்சு பாருங்க. எட்டி குதிச்சு உலகம் பூரா 8த்துக்கும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு அந்த மாப்பிள்ளைக்கு 10 புரோக்கர் தேவைப்பட வேண்டி இருக்குது. அதே பொண்ணுக்கு 10 மாப்பிள்ளை தேட வேண்டியிருக்கு. அப்படியே கல்யாணத்தை பண்ணிட்டாலும் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணிட்டாலும்
அந்த கல்யாணம் பண்ணி முடிஞ்ச ஒரு 3 மாசத்துல என்னப்பா ஒன்றும் இல்லையா, புள்ள பூச்சி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஒவ்வொரு ஊருக்கும் தேக்கிட்டு அலைய வேண்டி இருக்குது. அவர் கேட்பாங்க, என்னப்பா நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன், இந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன், அங்கே போய் பார்த்தேன் அப்படின்னு. இப்போ சென்னையில் பதிவு பெற்ற மருத்துவமனை 250 மருத்துவமனை தான் இருக்குது. மலர்நிக்கு அதாவது டெஸ்டிடியூப் மருத்துவமனை பதிவு பெற்ற மருத்துவமனை 250 இருக்குது. பதிவு பெறாத மருத்துவமனை 1000 மருத்துவமனை இருக்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நம் தான் காரணம். இப்போ அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், அதிகமாக பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க கூட அந்த பதிவு பெற்ற மருத்துவமனைக்கு தான் போவாங்க. அவங்க போகும்போது ஐ ஆம் எ சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு போவாங்க. ஐ ஆம் செக்ரட்டரியில் வேலை பார்க்குறேன், நான் பெரிய இதில் வேலை பார்க்குறேன். அப்போ அவங்க தகுந்த மாதிரி ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஒரு குழந்தை உருவாக்க ஒரு 10 லட்சம் 1 லட்சம் உருவாக்க வேண்டியிருக்கு. இந்த விதை திருவிழா கொரோனாவுக்கு அப்புறம் பல இடங்களில் பல மாதிரி போயிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து தஞ்சாவூரில், விருத்தாச்சலத்தில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. நீங்கள் பயன்படுத்தணும் சின்ன சின்ன விஷயங்களை. காலை உணவு எப்படி சாப்பிடணும், மதிய உணவு எப்படி சாப்பிடணும், இரவு உணவு எப்படி சாப்பிடணும், யார்கிட்ட கேட்க வேணாம். நம்ம பாட்டம் பாட்டிக்கிட்ட, நம்ம தான் பாட்டம் பாட்டிக்கிட்ட பார்க்கறது இல்லையா, செல்லு வந்ததுக்கப்புறம் அவங்களும் பார்க்கறது இல்லை. என்ன உணவு சாப்பிடுங்கிறது நம்ம டிவி, தொலைக்காட்சியும், வாட்ஸ்அப்புக்கும், ஃபேஸ்புக்கும் நினைப்படுது. அதனால் நம்ம ஊரில், அதாவது 7 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய கட்டுமான பொருட்களை தான் கட்டி நம்ம காந்தியடிகள் வீடு கட்டுன்னு சொல்லியிருக்காரு. அதை வேண்டாம், நீ எங்கேயும் வாங்கி கட்டிங்க, டைல்ஸை போட்டுங்க. 7 கிலோமீட்டரில் என்ன கிடைக்குது அந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. 7 கிலோமீட்டரில் உங்களுக்குள்ள என்ன கிடைக்குதோ அந்த உணவு நமக்கான உணவு. 7 கிலோமீட்டரில் என்ன மரம் இருக்குதோ அது நமக்கான மரம், என்ன மூலிகை கிடைக்குதோ நமக்கான மூலிகை. அதான் நம்ம வாழ்க்கை தத்துவங்கள். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மருத்துவமனைக்கு செய்யக்கூடிய செலவு தான் அதிகமாகி போயிட்டு இருக்கு. அந்த செலவை குறைக்கணும் அப்படின்னா உடனே முடிக்க முடியாது. சொல்லுவாங்க, கண்ணு போடுறா, மூக்கு போடுறா, அத்தை மாதிரி இருக்குது, காது போடுறா, மாமா மாதிரி இருக்குது, அவன் பேசுகிற பேச்சு போடுறா, அவன் கை மாறுறா, அவன் கை அவன் பெரிய தாத்தா மாதிரி இருக்குது, காலு போடுறா, அவன் பெரிய மாதிரி இருக்காங்க. இந்த உடம்பு சாதாரணமாக 7 வருட பருவில்லை 25 வருடத்துக்கான சமூகத்தில் அடங்கியிருக்கு. தலைமுறைக்கு எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒடிச்சு இப்போ இன்னைக்கு ஒன்று மருந்து மாத்திரைகளை வச்சுட்டாங்க. இதெல்லாம் மாறணும் அப்படின்னா உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட பொருளை வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகிட்ட கேட்டு அந்த பொருளை வாங்கி சாப்பிடுங்க. விதையுள்ள பொருளை வாங்கி சாப்பிடுங்க. இது அப்போ தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு போகணும். இப்போ எல்லாமே எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போ இன்றைக்கி ஃப்ளைட்டை ஏறி சென்னை போயிட்டு, சென்னையிலேருந்து டெல்லி போயிட்டு பாம்பே போயிட்டு சாப்பிட்டு மதியம் நைட் சாப்பாட்டுக்கு இங்கே வந்துடலாம். என்ன தான் சாப்பாடு, என்ன டெக்னாலஜி வளர்ந்தாலும் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு 20 வருடங்களில் மாறிவிட்டன. அந்த 20 வருட மாறப்பட்ட பழக்க வழக்கங்களை மாற்றுறதுக்கு இந்த தலைமுறை மட்டும்தான் முடியும். இப்போ இருக்கக்கூடிய 45 வயதிலிருந்து ஒரு 70 வயது இருக்கக்கூடிய வயது உள்ளவர்கள் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேர பிள்ளைகள்கிட்ட, மகள்கிட்ட, மருமகள்கிட்ட கொஞ்சம் அடக்க உடக்கமாக சொல்லி நம்ம தான் மாற்றணும். அப்போ தான் நம்ம அடுத்த தலைமுறை எடுத்துகிட்டு போக முடியும். உங்கள் ஊரில் இருக்கிறவங்கள விவசாயிகளை விவசாயம் செய்ய பாதுகாக்குங்க. நிலத்தை விற்காமல் பாதுகாத்து வைங்க. நாங்கள் ஒரு 20 வருஷமாக 25 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம், விவசாய நிலங்களை விற்காமல் பாதுகாத்தீங்கன்னா இங்கே பெரிய கோடீஸ்வரர். நிலத்தை நம்ம நஞ்சையாக இருந்தாலும் சரி, புஞ்சையாக இருந்தாலும் சரி, மானாவாரியாக இருந்தாலும் சரி, நிலத்தை விற்காமல் வச்சுருங்க. விவசாயம் மட்டுமே நம்மளை காப்பாற்றும். இன்னைக்கு எங்கே போனாலுமே என்ன கிடைக்குது, பொருள் கிடைக்குது. ஒரு மளிகை கடைக்கு போங்க, பெரிய பாக்கெட்டில் சரஜரமாக தொங்கி போட்டு கிடைக்குது. அப்புறம் என்ன கிடைக்குது, முட்டை கிடைக்குது. அப்புறம் என்ன கிடைக்குது, நூடுல்ஸ் கிடைக்குது. அப்புறம் கடலை மிட்டாய் கிடைக்குதா, ஒரு எள்ளு மிட்டாய் கிடைக்குதா, வாழைப்பழம் கிடைக்குதா, அதெல்லாம் அழுகிற பொருள், அதெல்லாம் கிடைக்காது. நீங்கள் போகும்போது ஒன்று டிஃபன் பாக்ஸில் கொண்டு போங்க. உங்களுக்கு கஞ்ச பையன் சொன்னாங்க, எந்த பையன் சொன்னாங்க, ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடை கொண்டு போங்க, டிஃபன் பாக்ஸ் தண்ணியை கொண்டு போங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணோம்னா தான் குழந்தைங்கள்ட்ட நம்மளை பார்த்து அவங்க மாறுவாங்க. சரிங்களா? இந்த வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் நடக்குதோ நீங்கள்லாம் கலந்துக்கிட்டான். காய்கறி விதைகளை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஒரு சிமெண்ட் சாக்கு, இந்த க்ரோ பேக்லாம் வைக்கிது, அந்த க்ரோ பேக் சிமெண்ட் சாக்கில் ஒரு 5 கிலோ மண், ஒரு கிலோ குப்பை, நல்ல மக்கின குப்பை போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த குப்பையில் ஒரு 5 கிலோ மண், 1 கிலோ நல்ல மக்கிய ஆட்டையராகட்டும் மாட்டையராகும் சரி, அதை கலந்து போட்டு ஒரு வெண்டை செடி ஓட்டிட்டிங்கன்னா ஒரே ஒரு வெண்டை விதை 30 நாளில் ஒரு காய், 30 நாளில் காய்க்கு ஆக்கிது. அதை சுற்றிலும் ஒரு புதினா வைக்கலாம், கொத்தமல்லி வைக்கலாம். அந்த வெயில் மண்ணில் பட்டுச்சுன்னா, மேலே இருக்கக்கூடிய வெயில் அந்த மண்ணில் பட்டுச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய விதையை முளைக்கும். அப்போ நம்ம மூடாக்கு போடுறோம், நம்ம எப்படி சட்டை போட்டுட்டு வர்றோம், சட்டி போட்டு வரோம், பனியன் போட்டு வரோம், உடம்பு மூடுற மாதிரி. அப்போ மண் சூரியன் அறுவடை பண்ணுறதுன்னா களை எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வேணும். அதனால் மண்ணை சுத்தமாக வச்சுருக்கக்கூடாது. அதில் என்ன வைக்க முடியும் வைக்கணும். வெங்காயம் வைக்கலாம், பூண்டு வைக்கலாம், கருவேப்பிலை வைக்கலாம், அந்த மாதிரி நெறிப்பேர் வைக்கலாம், உளுந்து போடலாம். அந்த மாதிரி நம்ம மண்ணை நேரடியாக வெயில் படாமல் வெயில் பட்டுச்சுன்னா களைகள் வரத்தான் செய்யும். நம்ம என்னென்ன அறுவடை பண்ண முடியும் பண்ணலாம். நீங்கள் ஒரு மரம் வச்சிங்கன்னா, ஒரு எலுமிச்சை மரம் வச்சிங்கன்னா கீழே ஒரு
கீரை செடியை போடலாம், இல்லை உளுந்த போடலாம், ஒரு காராமணி செடியை போடலாம். இந்த மாதிரி மண்ணை வந்து தரையாக வெறுமனாக விடக்கூடாது. வெறுமனாக விட்டால் தான் நம்ம களைன்னு போயிட்டே இருக்குது. எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ பாருங்கள், ஆடி மாதம் தேடி வதைன்னு போட்டிருக்கோம். இன்றைக்கி என்ன ஊற்றுது, வெயில் அடிக்குது, வெத்து ஊற்றுது. இப்போ சித்திரை மாதம் ஒரு மழை பெய்யும், ஒரு 20-30 நல்லேர் இருக்கும். ஒட்டுக்கிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு தேங்காய் உடைச்சி வாழைப்பழம் உடைச்சி கோயிலில் அந்த குலதெய்வத்தில் போட்டு ஒரு விளக்க வைத்தி ஒரு பூஜை பண்ணி ஒரு அந்த ஊர்காரங்க ஒரு நல்ல மாட்டை போட்டு அப்படி விசில் அடிச்சுக்கிட்டு அப்படி போவாங்க. இதெல்லாம் பார்க்க முடியுதா? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 20 பேர் வந்துடுவாங்க. அந்த மாட்டை ஒரு 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 ஏரை வந்து ஒரு 10-15 ஏர் இருக்கும். ஒரு மாடு மட்டும் புதுசாக பழக்கிற மாடு இருப்பாங்க. ஏன்னா அந்த புது மாடு மிரளும் அப்படின்னு சொல்லி அதை நடுப்புற விட்டு இதெல்லாம் நடக்காது. கலப்பை என்னன்னு தெரியாது, கொளிச்சல் என்னன்னு தெரியாது, நெகத்தடி என்னன்னு தெரியாது, தும்பு என்னன்னு தெரியாது, மாட்டுக்கு எப்படி கும்பு செய்கிறது, மாட்டுக்கு எப்படி லாடம் கட்டுறது, யார் கலப்பை செய்வது, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் மக்கள்கிட்ட. ஒரு ஊருக்கு ஒவ்வொருத்தரும் வைங்க, ஒரு பள்ளிக்கூடத்துலையோ உங்களுடைய சொந்த இடத்துலையோ இந்த மாதிரி ஒரு பசங்கள்கிட்ட போய் இந்த விதை கிராமந்தோறும் விதைகள் கிராமந்தோறும் நம்ம பயன்படுத்த மம்முட்டி, களக்கட்டு, கொளிச்சல், நெகத்தடி, இது வந்து மாட்டுக்கு தூக்குறது, கொம்பு தர்றது, மூக்கணாங்கயிறு, இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா வேறு வழி இல்லை, நம்ம தான் காமிக்கணும். நம்ம காமிச்சா தான் அடுத்த தலைமுறைக்கு போக முடியும். இல்லாட்டி நோண்டிகிட்டே இருப்பான், யூடியூப்பில் போய் ஃபேஸ்புக்கில் போய் இப்படி நட்டு தள்ளிட்டு இருப்பான். தட்டி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அவனுக்கு என்ன தெரியும் போய். அதனால் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு சோர்ஸ் இருக்குதோ, இயற்கை விவசாயம் செய்கிறவங்க, இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க, நல்ல நாட்டு நெல்லில் பயன்படுத்துகிறவங்க, காய்கறியை பயன்படுத்துகிறவங்க, கீரையை பயன்படுத்துகிறவங்கள பார்த்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு, 15 நாளைக்கு ஒருக்க, ஒரு மாதத்துக்கு ஒருக்க, இல்லை ஒரு 7 நாளையில் ஒரு நாள் உணவு, இல்லை 3 வேளையில் ஒரு நாள் உணவு, இந்த மாதிரி உணவு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு மாதம் ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இல்லை வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல ஏற்றுக்கும். அந்த உடம்பை நம்ம பக்குவப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக இருந்த ஒரு கலாச்சாரத்தை ஃபாஸ்ட் ஃபுட்டு உணவு சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு ஏற்றுக்கும். எல்லாருமே ஒரே மரத்தில் படிய முடியாது. இப்போ டீ காப்பிக்கு பதிலாக ஒரு காலையில் ஒரு கொத்தமல்லி, 2 மிளகு, ஒரு 2 சுக்கு, ஒரு குத்தி ஒரு கொஞ்சோண்டு ஒரு நாட்டு சர்க்கரை போட்டு வெறும் தண்ணி சுட வச்சு குடிச்சிங்கன்னா அப்படி செய்யும் போது நாளைக்கு 24 மணி நேரம் நாளை வரைக்கும் அந்த தைராய்டு வேலை பார்க்கும். அப்போ என்ன பண்ணணும், உள்ளே இருக்க கழிவு வெளியே வரும். அப்புறம் நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய புட்டு என்னென்னமோ அரிசிரகெல்லாம் இருக்குது, கொஞ்சம் காலை உணவு புட்டு, இல்லாட்டி இப்போ இட்லி எல்லாமே வெள்ளை இட்லியை தான் போட்டு சாப்பிட்றாங்க. நீ ஒன்றும் இல்லை, கருங்குரு அரிசியை கொஞ்சோண்டு வெள்ளையை போட்டு கொஞ்சம் சிகப்பாக மாற்றி சாப்பிடுங்க, ஒன்றும் பண்ணாது. கொஞ்சம் கலராக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு இந்த இட்லியை சாப்பிட்டீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரத்தில் வெளியே வந்துடும். ஆனால் அது 2.5 மணி நேரத்தில் செரித்து பசி உண்டு பண்ணிடும். நீங்கள் மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டாலும் சரி, கருங்குருவை சாப்பிட்டாலும் சரி, எந்த அரிசியை போட்டாலும் சரி 2 மணி நேரத்தில் செரிக்கிறோம். நீங்கள் தோசையை அந்த மாவில் வந்து நீங்கள் ஊற்றி அப்படியே நீங்கள் சுற்றும், கல் போனால் சுற்ற வேணாம், அப்படியே ஊற்றுனீங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். 2ஆவது தடவை திருப்பி போட்டால் பஞ்சு மாதிரி இருக்கும். அதுதான் தோசை. இப்போ நீங்கள் நான்டிச்சுக்கு போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காங்க, அப்படி வாயில் வச்சு அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. எந்த உணவை நீங்கள் உள்ளே போட்டு எத்தனை பல் இருக்குது அத்தனை தடவை மொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பல் இருக்குது நம்ம கைக்குள்ளே அத்தனை தடவை மொல்லணும். அத்தனை தடவை மொல்லணும். அங்கே தீ ஓடிக்கிட்டு இருக்கு, அது சரியில் முடிஞ்சு போயிடும். பக்குன்னு அள்ளி போட்டு அங்கே தான் எனக்கு டைம் ஆச்சு, 2:30 மணிக்கு ஃப்ளைட்டு, 8:30 மணிக்கு ஃப்ளைட்டு, பஸ்ஸு, டிராக்டர் அப்படின்னு போகிறாங்க. இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா பசங்களை வந்து எப்படி நம்ம பேக் பண்ணி எப்படி சாப்பிடுமா, வேணும் சேர்ந்துறா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஸ்கூலில் போய் இவ்வளவு லட்சம் கொடுத்து போய் சேர்த்தவன் ஸ்கூலில் திட்டுறதில்ல. சாதாரண ஒரு 300 400 கொடுத்து வேணுக்காரன் அனுப்புகிறோம். அவன் தின்னானா, டாய்லெட் போனானா, பல்லு விளக்கினானா, அதெல்லாம் பார்க்கறதில்ல. அப்படி போட்டு டைம் ஆயிடுச்சா தூக்கி போட்டு பேக் பண்ணி அனுப்பிடுறது. இதான் நடந்துட்டு இருக்குது. எல்லாருமே அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. அவனுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் எழுப்பி உங்கள் சுடு தண்ணியை கொடுத்து காலைக்கல்லில் பிடித்து அந்த மாதிரி உணவுகளை கொஞ்சம் பழைய சோத்தை குடிச்சு, இல்லாட்டி அவனுக்கு பிடிச்ச மாதிரியே என்ன தேவைப்படுது அந்த இட்லி சாப்பிட்றான்னா கொஞ்சம் அந்த இட்லி அரிசிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் போட்டிங்கன்னா இது ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டிங்கனாவே பைப்பர் நார்ச்சத்து உள்ள அதிக உணவு, அதாவது சிறுதானியமாகட்டும், நாட்டு ரக நெல் ஆகட்டும், மாப்பிளை சம்பையாக ஒரு 100 தடவை சொல்கிறாங்க, அதெல்லாம் ஆகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்திங்கன்னா அந்த மென்று சாப்பிடும்போது அவனுக்கு ருசி வந்துடும். மலைக்குடல் நல்லா இருக்கும், சிறுங்குடல் பெருங்குடல் நல்லா வேலை செய்யும், அவன் ஆக்டிவாக இருப்பான், நல்லா தூங்குவான். நீங்கள் நான்ஸ்டிக்கில் போட்டு தோசையை போட்டு 3 நாள் 4 நாளைக்கு இருக்கக்கூடிய சட்னியை உள்ளே வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவன் 3.5 மணி நேரம் 4.5 மணி நேரம் தூங்கிட்டு 7-8 மணிக்கு தான் எழுந்திருப்பான். நீங்கள் நல்ல தக்காளி சட்னியை, நல்ல பாசிப்பருப்பை அதில் நல்லா போட்டு நல்லா கொலையை வச்சு நீங்கள் மாப்பிளை சாம்பா இட்லியாக இருந்தாலும் வேறு இட்லியாக இருந்தாலும் நல்லா மொத்தமாக ஊற்றி கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் நல்ல சாப்பாடு செரிக்கும். அவனே எழுந்திரிச்சு நேரம் டாய்லெட் போவான்.
நம்ம என்ன பண்ணுறது, 3 நாள் 4 நாள் வச்சுருக்க சட்னி அவனை லேசாக போட்டு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்றதுனால தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த சட்னி அந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய கடையில் இருக்கக்கூடிய இட்லி அரிசி புளிக்க லேட் ஆகும். இது வந்து 3 இப்போ நீங்கள் ஆட்டினீங்கன்னா அடுத்த 3 மணி நேரத்துலேயே நீங்கள் தோசை ஊற்றி கொடுக்கலாம், நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ இப்போ நிறையா கடைகளில் போய் பார்க்குறேன், ஸ்வீட் கடையெல்லாம் பார்க்குறேன், ரொம்ப நல்ல விஷயம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் பாசி பருப்பு முளை கட்டி வச்சுருக்காங்க, பிளாஸ்டிக் பேப்பரில் இப்போ கொண்டக்கடலை முளை பட்டி வச்சுருக்காங்க. அதை யாரும் ஒரு 20 இருந்துச்சுன்னா சாயந்தரம் வரைக்கும் ஒரு 7-8 தான் விற்கிது. எவனா ஒருத்தன் எங்களை மாதிரி ஆளுங்க சரி நம்ம வச்சுருக்கோம்னு மொழி திங்கிறமான்னு சும்மா காய்ச்சி பொருளாக தான் இருக்குது. நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்டு கூட உங்களுக்கு தேவையான ரசமலாய் சாப்பிட்லாம், குலோப்ஜானை சாப்பிட்லாம், ரசகுல்லா சாப்பிட்லாம், ரசமலாய் சாப்பிட்லாம், லெசி குடிக்கலாம். கொஞ்சம் உள்ளே போயிட்டீங்கன்னா அந்த சத்துள்ள உணவு வந்துச்சுன்னா அது வந்து குடல் ஏற்றுக்கும். அதனால் நீங்கள் 2 ரசகுல்லா சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு அங்கே கடையெல்லாம் வச்சுருக்குறாங்க, அந்த பாசிப்பருப்பு முளை கட்டின பாசிப்பருப்பு முளை கட்டின கொண்டக்கடலை அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு 2 ரசகுல்லா சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு ரசகுல்லா சாப்பிடுங்க, 2 குலோப்ஜான் சாப்பிட்றதுக்குள்ள ஒரு குலோப்ஜான் சாப்பிடுங்க, அரை லெசி சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறா, கொஞ்சம் நீ எங்கே போனாலும் இந்த பேப்பர் கப் இங்கேயும் இப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. அந்த பேப்பர் கப்பில் சுட சுட கொஞ்சம் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்குங்க. எங்கே இருந்தால் ட்ரெயினில் போகும்போது ஒரு சின்ன டம்ளர் எடுத்துகிட்டு போங்க, ட்ரெயினில் டீ குடிக்கிறதுக்குலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க. தண்ணியை வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் இருக்க தண்ணியை 16 நாளைக்கு மேலே குடிக்கக்கூடாது. நீ பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றிருக்கக்கூடிய தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி 16 நாள் வரைக்கும் தான் அந்த தண்ணி நல்ல தண்ணின்னு சொல்கிறாங்க. இது இன்றைக்கி சொல்லலை, 2003 4 அந்த பல்லவனில் வந்து ஒரு எடுத்தாங்க. இப்போ பார்த்தா ஒரு 100 வாட்டர் டப்பாவில் 37 வாட்டர் டப்பாவில் 300 மில்லிக்கு மேலே தண்ணி இருக்குது. ஒரு ஏசி கோச்சில் 2 ஏசி கோச்சில் ஒரு டப்பாவில் எடுத்து பார்த்தப்ப ஒரு 100 பேர்த்து டப்பா எடுத்ததில் 300 டப்பாவுக்கு மேலே 250 300 மில்லி தண்ணி இருக்குது. நினச்சி பாருங்கள், அந்த டப்பா யார் குடிப்பா, என்ன பண்ணுவா அப்படின்னு. இதெல்லாம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இப்போ இந்த இடத்த தாண்டி வெளியே போனால் சாக்கடைட்டை நிற்க முடியாது. இந்த இடத்த தாண்டி போனாலும் ஒரு மரத்துக்கிட்ட போனால் பாட்டில் டப்பா கிடைக்கும். இதெல்லாம் நம்ம தான் மாற்ற முடியும். அரசாங்கம் மாற்றுறதுக்கோ அரசாங்கம்லாம் செய்யாது. நம்ம தான் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் டப்பா குடித்தாலோ இல்லை வீட்டில் குடித்தாலோ பொதுவான இடங்களில் போட்டாலோ நீர்நிலையை பார்க்காது. இன்றைக்கி உலக சுகாதார நிறுவனம் சொல்லிக்கிட்டு இருக்குது, இந்த 4 விறக்கடையில் இருக்கக்கூடிய இடத்துல 72 வகையான புற்றுநோய்க்கு உண்டாகிறது தான். இந்த 4 விறக்கடை, இந்த தொண்டைக்கில் இருக்கிற இந்த இடத்துல 74 வகையான வேர்ல்டு ஹெச்ஆர் சொல்லுது 74 வகையான புற்றுநோய் இங்கே தான் இருக்குதான். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமாக தான், நம்ம சாப்பிடக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் மூலமாக தான், நம்ம அடைக்கப்பட்டு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் மூலமாக தான் நடந்துட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற வேண்டும். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக பிளாஸ்டிக் உணவை பற்றியும் டாக்டர் சிவராமனும் சரி, சித்த மருத்துவர்களும் சரி, நம்மாழ்வாரும் சரி இதை பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனி மனிதர்களும் நான் அந்த தண்ணி டப்பாவில் கொண்டு போவேன், நான் பிளாஸ்டிக் பாக்கில் கொண்டு போவேன் அப்படிங்கிற ஒவ்வொரு பிளாஸ்டிக் மாட்டை எடுக்க மாட்டேன், மஞ்சள் பையை கொண்டு போவேன்னு யாருக்கிட்டல ஒவ்வொருத்தருக்கும் வருதோ அப்போ தான் இந்த இந்த மண்ணுக்குள்ளே தண்ணி போகும். நம்ம ஸ்டேட் பேங்கில் அங்கே ஸ்டேட் பேங்கில் போய் பணத்தை போடுற மாதிரி நீங்கள் மண்ணுக்கு ரீசார்ஜ் தண்ணி கொண்டு போனோம்னா தான் கொண்டு போவோம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் 35% தான் நிலத்தடி நீர் இருக்குது. சேட்டலைட் இன்றைக்கி காலையில் ஹைதராபாத்தில் நம்ம பேசின நிலவரத்தில் புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர் இந்த ரீஜனில் 35% தான் இருக்குது ரீசார்ஜ். தண்ணிக்குள்ளே தண்ணி இருக்குது. இன்றைக்கி தேவை வந்து 85% தண்ணி தேவை. இப்போ எல்லாருமே இந்த வருஷம் வந்து மண்ணிலேருந்து தண்ணி எடுக்கலை. போர் போட்டவங்க மட்டும் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சுருக்கவங்களாம் பண்ணலை. இப்போ 35% இருக்குது அப்படின்னா நான் 50% நம்ம தண்ணி ரீசார்ஜ் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் பண்ணணும். நம்ம தண்ணியை வந்து பெய்யக்கூடிய தண்ணியை ஒரு 1/2 ஏக்கர் இருந்தாலும் சரி 1 ஏக்கர் இருந்தாலும் சரி அந்த சனி மூலையில் ஒரு வரப்புகளை உயர்த்தி மண்ணை உயர்த்தி தண்ணி கீழே கொண்டு போகிற மாதிரி அந்த தண்ணியை நம்ம வயலுக்கு எப்படி பயன்படுத்தணுமோ நம்மளே அந்த வேலைகளை செய்யணும். இப்போ நிறைய அரசாங்கங்கள்லாம் உதவி கொடுக்குறாங்க. அதுக்கு உதவி கொடுத்தாலும் ஒரு சடங்கு மாதிரி தான் இருக்குது. அவங்களும் சடங்கு மாதிரி தான் பண்ணிவிட்டு ஒரு பாத்தியை போட்டு எடுத்து முடிச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை நீங்கள் பயன்படுத்தி ஆட்டை குழியாட்டலாம், மாட்டை குழியாட்டலாம், கரைகளில் கல்யாண முருங்கை வைக்கலாம், முருங்கை மரத்தை வைக்கலாம், அகத்தியை வைக்கலாம், மருத மரத்தை வைக்கலாம். நமக்கு தேவையான மரத்தை அங்கே வைக்கலாம். வச்சனா என்ன பண்ணும், அதில் வந்து மரங்கள்லேருந்து வந்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா சிறுதானியம் தெளிச்சிங்கன்னா அந்த மரங்களை பறவை சாப்பிட்டு போய் மரங்களை காடுகளை உருவாக்கும். இந்த மாதிரி வேலை செய்யணும். இப்போ அந்த காலத்தில் வச்சுருங்கன்னா ஆலமரம் வச்சாங்க, அரச மரம் வச்சாங்க, அதில் வந்து பாட்டாங்க. இந்த சுற்றுச்சூழலாம் அருந்து போச்சு.
அதனால் ஒரு தனி மனிதன் என்னைக்கு நம்ம சூழலை நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், ஆறு நல்லா இருக்கணும், குளம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் வரணுமோ அப்போ தான் இந்த சமுதாயத்தை காக்கப்பட முடியும். ஒரு நம்மாளூர் இல்லை, 1000 நம்மாளூர் வந்தாலும் இயற்கை விவசாயத்தை பற்றி பேசினாலும் நான் இயற்கை உரம் தான் போடுவேன், நான் உரம் தான் இயற்கை ரசாயன உரம்லாம் போட மாட்டேன் அப்படிங்கிற ஒவ்வொருத்தருக்கும் வரணும். ஏன் நம்ம போடணும் அப்படின்னா, நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஏறி வந்தோம்னா அழகாக ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் சொல்லி இறக்கி விட்டாங்க, பழைய காலத்து பேர். இப்போ என்ன சொல்லி இறக்குறாங்கன்னா, மருத்துவமனை பேரை சொல்லி ஒவ்வொரு மருத்துவமனையும் இறக்கி விட்டுருக்காங்க, ஒவ்வொரு மருத்துவமனை பேரை சொல்லி இறக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போங்க, இங்கே மத்திய பேருந்து நிலையம் போங்க, சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போங்க, நீங்கள் ஏர்போர்ட்டு போங்க, எங்கே போனாலும் சரி ஒரு 20 பேர் 30 பேர் இங்கே இந்த கூட்டத்தில் எடுத்துக்கங்க. எங்கேயாவது ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போனவங்க வந்திருப்பாங்க, எங்கேயாவது ஒரு பெரிய சிடி ஸ்கேனோட ஒரு எக்ஸ்ரேயோட இருப்பாங்க. இதெல்லாம் மாறணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்காவது நம்ம இயற்கை விவசாயத்தில் பண்ணி செய்யணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்காக ரசாயன உரங்களையும் பூச்சி மருந்துகளையும் விஷங்களையும் களைக்கொல்லியும் தெளிக்காமல் விளைவிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். இப்போ இன்னைக்கு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடு 4 மாடு வச்சுருப்பாங்க, 5 மாடு வச்சுருப்பாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு மட்டுமே நாட்டு மாடு வச்சுருப்பாங்க. அவங்க பால் குடிக்கிறதுக்கு அவங்க குழந்தைக்கு மாட்டு வச்சுருப்பாங்க. ஒரு கல்யாணம் இப்போ ஒரு பொங்கல் சீர் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 2 பொண்ணு 3 பொண்ணு இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த நாட்டு மாடை தான் கொடுப்பாங்க. அந்த நாட்டு மாடுனா மொத ஈத்து போட்டுட்டு அந்த பால் எவ்வளோ கறக்குது, 2 பிடி பிடிக்கதா 3 பிடி கறக்குதா, அவங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த குடும்பத்துக்கு இந்த மாடு கட்டுப்படி ஆகுமா, அவங்க குடும்பத்தில் 4 பேர்த்துக்கு இருக்கவங்களுக்கு பால் கட்டுப்படி ஆகுமா, மோரத்து கட்டுப்படி ஆகுமா, நெய் கட்டுப்படி ஆகும் தான் கொடுப்பாங்க. இப்போ இல்லை, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பழைய முறைகள்லாம் வரணும். அந்த மாட்டுக்கும் நீங்கள் வெளியில் கிடைக்கக்கூடிய தீவனங்களை கொஞ்சம் போடக்கூடாது. நமக்கு அந்த மாட்டுகளுக்கு தட்டைகளை போடணும், சோளத்தட்டைகளை போடணும், உளுந்த புட்டை போடணும், கடலை புண்ணாக்க போடணும். இப்போ இன்றைக்கி புட்ரிஷல் மாதிரி பலவிதமான கம்பெனிகள் உருவாயிருச்சு அந்த மாட்டுக்கு கூட. அந்த மாட்டுக்கு இன்றைக்கி பாலை நீங்கள் வெளியில் பாக்கெட் வாங்கி பாலை ஊற்றினா ஒரு அளவுக்கு மேலே கொதிக்க வைக்க முடியாது. பாலை நீங்கள் என்ன தான் கொதிக்க வச்சாலும் அப்படி திரிஞ்சு போயிடும். நீங்கள் நம்ம மாட்டு பாலை கறந்து நீங்கள் எவ்வளோ நேரம் கொதிக்க வைங்க அப்படியே கட்டியாக தான் ஆகிட்டு இருக்கோம். அப்படியே பானையில் ஊற்றி அதை தயிராக போட்டு அப்படி கையில் எடுத்து சாப்பிடும்போது எவ்வளோ ருசியாக இருக்கும் தெரியுங்களா? அந்த பானையை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பால் பானையை அந்த கொட்டாங்குச்சி வத்துக்கிட்டு இப்படி சிரண்டி அந்த கழுவுறவங்க அப்படி சாப்பிடுவாங்க. அந்த பொறுக்கை அந்த மண்பானையை கொதிக்க வச்ச பானையை காலையில் அந்த தயிர் போட்டுட்டு, இல்லாட்டி அந்த தயிர் அதில் போட மாட்டாங்க, இப்போ கொதிக்க வச்சு வேறு இடத்துல ஊற்றுவாங்க. அந்த பொறுக்கை எழுதி சாப்பிடுவாங்க அந்த ஓட்டாங்குச்சியை வச்சுக்கிட்டு. அந்த ஓட்டாங்குச்சியை கழுவி வைப்பாங்க அந்த கல் மேலே, அதை பாதுகாப்பாக வைப்பாங்க. அந்த மாதிரி பொக்கிஷம் பூரா முன்னோர்கள்ட்ட இருக்குது, நம்மகிட்ட இல்லை. அவங்க எப்படி காலையில் ஏந்திரிச்சதையும் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க, 15 நாள் 20 நாள் ஆச்சுன்னா விளக்கெண்ணெய் மோரில் ஊற்றி பேதிக்கு போடுறது கொடுப்பாங்க. ரொம்ப பேதிக்கு போயிடுச்சுன்னா மோரை கலந்து கொடுப்பாங்க, அந்த உணவுலாம் கொடுப்பாங்க. அந்த ஒரு 15 நாள் குழந்தை வயசுக்கு வந்துருச்சுன்னா நாட்டு முட்டையை கொடுக்கறது, அந்த குழந்தை வயசுக்கு வந்துருச்சுன்னா ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு உளுந்தங்கஞ்சியை வச்சு கொடுக்கறது. இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி கிடக்கிறது பார்த்தோன்னா ரோட்டை பார்க்கறன்னா சர்க்கரை தான் போட்டு கொடுக்குறாங்க.